A6 Hyperspeed 5 இதோட டீட்டெயில் ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் நான் ஒரு 10 கிலோமீட்டர் அண்ட் சில ட்ராக் ஒர்க் அவுட்ஸ் அதில் நான் பண்ணேன். எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இந்த ஷூ மாடலில் இருக்கிற அந்த ஸ்பீட் தான் இந்த ஷூவோட பர்பஸ்னே சொல்லலாம். இந்த ஷூ ஒரு ஸ்பீட் ட்ரைனிங்காக அவங்க டிசைன் பண்ணி ரிலீஸ் பண்ணுற ஒரு ஷூ தான். 4th ஐட்ரேஷன்லேருந்து 5th ஐட்ரேஷனுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இன்ஃபேக்ட் ரெண்டுமே சேம் மிட்சோல் ஃப்ளைட் ஃபோம் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கும் இதுக்கும் ஸ்லைட்லி கொஞ்சம் சாஃப்டராக இருக்குது 5th வெர்ஷன். 4th வெர்ஷன் கொஞ்சம் ஃபர்மராக இருக்கும். பட் நீங்கள் ட்ராக் ஒர்க் அவுட்டுக்கு தேவையான அது எதுவுமே சேஞ்ச் ஆகலை 4thலேருந்து 5th. ஸோ இண்டஸ்ட்ரியில் ஒரு ட்ராக் ஒர்க் அவுட், ஒரு ஸ்பீட் செஷன், ஒரு 400, 800, 100 மீட்டர் அண்ட் தென் 1500 மீட்டருக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய ட்ராக் செஷனுக்கு நிறைய ஷூஸ் மார்க்கெட்டில் இல்லவே இல்லை. எஸ்பெஷலி பிராண்டட்லேருந்து, அதாவது இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணுற நிறையா ஷூஸ் எல்லாமே ஒரு டெய்லி ட்ரைனர், ஒரு ஹை குஷனிங் உள்ள ஷூஸ் தான். அந்த ஷூஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ட்ராக் ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் A6 எல்லா இயருமே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஷூஸ் எல்லா ப்ரொஃபைல் ஆஃப் ரன்னர்ஸுக்கும் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஷூ எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. காரணம், இது ஒரு ட்ராக் ஒர்க் அவுட்டுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் அவங்க ரிலீஸ் பண்ணுற ஒரு ஷூ. இன்ஃபேக்ட் இந்தியாவை தவிர வேறு மற்ற கண்ட்ரீஸில் இது எந்த லெவல் பாப்புலர்னு தெரில. பட் இந்தியாவில் அவங்க லான்ச் பண்ணுற ப்ரைஸ்லேருந்து வித்தின் 2 to 3 மந்த்ஸ்க்குள்ளேயே இந்த மாடலுக்கு அவங்க ஒரு 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்றாங்க. 8,000 to 9,000 லான்ச் ப்ரைஸ். பட் தென் 2 to 3 மந்த்ஸ்லேயே அவங்க ஒரு 4,000 ரேஞ்சுக்கு இதை கொண்டு வந்துடுறாங்க. அவங்க அஃபிஷியல் செல்லர்ஸும் அதே மாதிரி தான் சேல் பண்ணுறாங்க. அதனால் இந்த ஷூவை நான் பை பண்ணி நான் டெஸ்ட் பண்ணி நினச்சேன். நிறையா பேர் 100 மீட்டர், 200 மீட்டர், 1 கிலோமீட்டர், 2 ஈவன் 5 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு ரேசிங் ஷூ பட்ஜெட்டில் கேட்குறாங்க, நான் பிளேட்டட் அப்படின்னா. அதனால் இந்த ஷூ நான் சூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணேன். எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இதோட 4th வெர்ஷன் நான் இன்னும் அந்த டெஸ்ட்டே பண்ணலை. பட் 5th வெர்ஷன் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்கும் இதோட ஃபோம் எனக்கு எனஃபாக தான் இருந்துச்சு. பிகாஸ் இந்த ஷூ ஒரு ஸ்பீட் ட்ரைனிங்கான ஷூன்றனால இதோட ஆஸ்ட் பேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 3 மினிட்ஸ்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே ஓடுவீங்க, ஒரு 5:30 மினிட்ஸ்க்குள்ளே ஓடுவீங்க. அண்ட் தென் உங்களோட ஈஸி பேஸே சம்மர் 4 மினிட்ஸ் to 4:30 அந்த பேஸுக்காகவே டிசைன் பண்ண ஒரு ஷூ. அதுக்கு மேலே ஓட முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக ஓடலாம். நானே 5:30, 6, 7 மினிட்ஸ் பேஸில் ஓடினேன். அந்த பேஸ்லையுமே எனக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஃபோம் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அவங்களோட அதர் மாடல் யூஸ் பண்ணுற ஃப்ளைட் ஃபோமை விட இந்த ஃப்ளைட் ஃபோம் கொஞ்சம் எனக்கு ஹைலி இம்பாக்ட் ப்ரொடெக்டிவாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ட்ராக் ஒர்க் அவுட்டுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்னாப்பியராக இருந்துச்சு. இந்த ஷூ ரொம்ப ரொம்ப நேரோவரான ஒரு ஷூ. திங்க் ஆஃப் லைக் ஒரு ஸ்பைக் ஷூ. ஒரு ஸ்பைக் ஷூ எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப ஸ்னக்காக அப்படியே காலில் ஒட்டி இருக்கும்ல, அதில் அவங்க ஒய்டர் வெர்ஷன்லாம் வராது. பிகாஸ் நீங்கள் 4 ஃபுட்டை யூஸ் பண்ணி புஷ் பண்ணி ஓடுவீங்க. அதே மாதிரியான ப்ரொஃபைல் உள்ள ஷூ தான். ஸ்பைக்ஸ் மட்டும் தான் இல்லை. அதனால் ஒய்டர் ஷூவோ, ஸ்லோ ரன்னிங்கோ, இல்லை ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர்லாம் தயவு செய்து எதிர்பார்க்காது. இந்த ஷூ இஸ் நாட் ஃபார் தேட். ஸோ இந்த ஷூவோட பாசிட்டிவ் கேட்டிங்கன்னா, நான் இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் தான். இந்த ஷூ ஒரு 4,000 ரேஞ்சுக்கு உங்களுக்கு கிடைக்குதுன்னா, இந்த ஷூ யாருக்காக அவங்க டிசைன் பண்ணாங்களோ அந்த பர்பஸை 100% செமையாக பண்ணுது. ட்ராக் ஒர்க் அவுட் 1 கிலோமீட்டர், 100 மீட்டர், 200 மீட்டர், ஈவன் 5 கிலோமீட்டர். ஐ ஹவ் சீன் பீப்புள் ரன்னிங் இன் திஸ் ஃபார் ஹாஃப் மேரத்தான்லேயே 4 மினிட்ஸ் பேஸில் ஓடுறவங்களும் அதை நான் ரன் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அவங்கள்ட்ட நான் போய் கேட்கும்போது அவங்க நிறைய பேர் எனக்கு இது ஹைலி அண்டர் ரேட்டட்னு சொல்லியிருக்காங்க. நானுமே அதை அக்ரி பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். ஸோ அதனால் எனக்கு பாசிட்டிவாக இந்த ஷூவில் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. பட் இந்த ஷூவில் நீங்கள் பிரதர் இது டெய்லி ட்ரைனர், நான் ஸ்லோவாக போகலாமா, நான் கொஞ்சம் ஹெவி ரன்னர், இதை நான் யூஸ் பண்ணலாமா, பிரதர் எனக்கு கொஞ்சம் ஆங்கிள் வலிக்குது, இதை நான் யூஸ் பண்ணலாமா, பிகினராக இருக்கேன், நான் இதை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்காதீங்க. பிகாஸ் திஸ் ஷூ இஸ் நாட் ஃபார் தேட். இந்த ஷூ பர்பஸே ஸ்பீட் ட்ரைனிங். உங்களுக்கு ஒரு டெய்லி ட்ரைனர் இருக்குது, அண்ட் ஒரு மேக்ஸ் குஷன் ஷூ இருக்குது, அண்ட் தென் ஸ்பீடுக்கு ஒரு ஷூ வேணும் அப்படின்னா, ஒரு ட்ராக் ஒர்க் அவுட், இன்டர்னல் ஒர்க் அவுட்டுக்கு ஒரு ஷூ வேணும்னா அதுக்கான ஷூ தான் இது. அந்த மாதிரியான பர்பஸு கண்டிப்பாக அது சாட்டிஸ்ஃபை ஆகும்னு நினைக்கிறேன். ஒன்லி ஃபார் நேரோஃபோர்ட் நம்முடைய சொன்ன மாதிரி. இதோட நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, போன வெர்ஷன்லேருந்து இந்த வெர்ஷனுக்கு அவங்க சாஃப்ட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் நான் கொஞ்சம் இதில் பவுன்சினஸை எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆர் ஹைலி எனர்ஜெட்டிக்காக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா போன வெர்ஷன் எனக்கு எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு. இந்த இதில் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த எனர்ஜெட்டிக்கில் கிடச்சிதுன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் ஒரு அமேசிங்கான ட்ராக் ஒர்க் அவுட்னே நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணிடுவேன். அது ஒன்று மட்டும் தான் எனக்கு டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. மற்றபடி எனக்கு எல்லாமே பக்கவாக தான் இருந்துச்சு. அண்ட் தென் இந்த ஷூவை நீங்கள் ரோடில் யூஸ் பண்ண போகிறீங்க, உங்களை மோஸ்ட் ஆஃப் த ட்ரைனிங் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த அவுட் சோல் நிறையா சீக்கிரமாக வேர் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் ரொம்ப திக்கான அவுட் சோல் தான். பட் அதோட ட்ராக்ஷன் எனக்கு எந்த லெவலில் இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் ஒரு 100 கிலோமீட்டர்லாம் ஓடிட்டிங்கன்னா கொஞ்சம் ட்ராக்ஷன் கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் இந்த ஷூ ஃபார் ட்ராக் ஒர்க் அவுட் ஸ்பீட் செஷன். நீங்கள் ஒரு ஸ்பீட் செஷன் 100 மீட்டர், 200 மீட்டருக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற டெய்லி ட்ரைனருக்குலாம் உங்களோட அதர் ஷூஸை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதோட லைஃபும் நல்லா வரும். அப்புறம் நீங்களும் நல்லாவே நிறைய ட்ரைனிங் பண்ணுவீங்க. ஸோ அதை தவிர எனக்கு இதில் எந்த நெகட்டிவுமே தெரில. அஸ் ஐ செட் பிஃபோர் 4,000 ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்குதுன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்
ட்ராக் ஒர்க் அவுட் ஷூ இந்த மார்க்கெட் ரைட் நவ். இதை நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன், 4000 rupeesக்கு வாங்கினேன். இந்த ஷூவோட வேறு எந்த ஷூவை கம்பேர் பண்ண எனக்கு கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க, நான் அதை கம்பேர் பண்ணி ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாப்பி ரன்னிங், லவ் யூ ஆல், பீஸ்.